சர்க்கரை நோய் வந்தவர்கள் செய்ய வேண்டியவை. சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடிக்க வேண்டும். மன அழுத்தம் ஏற்படாமலும் சர்க்கரை அளவை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு தூக்கம் வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் செய்ய வேண்டியவை: சரியான உணவு முறை வேண்டும். பாகல்காய், மஞ்சள், நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள், சிட்ரஸ் பழங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், வெந்தயம், பீன்ஸ், நாவல், பட்டை, உலர்கொட்டைகள், உலர்பழங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இனிப்பு, கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள், துரித உணவுகள், ரசாயனம் கலந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சிறு தீனிகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். பசியெடுத்து சாப்பிட வேண்டும். போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். நீரிழிவு நோய்க்கு நல்ல உணவு முறையின் நன்மைகள்: இரத்த சர்க்கரை அளவு சீராக்குகிறது, நீரிழிவு தொடர்பான சிக்கல்களை தடுக்கிறது, எடையை நிர்வகிக்க உதவுகிறது, இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது, ஆற்றல் நிலைகளையும் மனநிலையையும் மேம்படுத்துகிறது, மருந்து சார்ந்திருப்பதை குறைக்கிறது. நீரிழிவு நோயில் உணவு திட்டமிடல் அவசியம். உணவு திட்டமிடலால் உண்டாகும் நன்மைகள்: இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கிறது, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, தகுந்த உணவு முறையை பராமரிக்கிறது, வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. உடற்பயிற்சி: தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நடப்பது, நீந்துவது, சைக்கிள் ஓட்டுவது, ஜிம் செல்வது, சிலம்பாட்டம், கராத்தே போன்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். இதனால் உடலில் தங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கப்படும், நல்ல பசி எடுக்கும், உடல் எடை குறையும், வளர்சிதை மாற்றம் மேம்படும். மன அழுத்தம்: மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம், சுவாச பயிற்சி போன்றவற்றை பயிற்சி செய்து வர மன அழுத்தம் குறையும். இப்பயிற்சிகளை செய்யும்போது எண்ணங்கள் ஒருங்கிணைக்கப்படும், அதிக பிராணசக்தி கிடைக்கும். இதனால் செல்கள் புத்துணர்வு அடையும், வளர்சிதை மாற்றம் மேம்படும், மன அழுத்தம் குறைந்து லேசாகும். தூக்கம்: தினமும் குறைந்தபட்சம் 6 மணி முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். இதனால் உடலின் வளர்சிதை மாற்றம் மேம்பட்டு செரிமான மண்டலம் சீராக இயங்கும். சர்க்கரை நோய் வந்தவர்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். புகை, மது பழக்கம் கூடாது. போதுமான தூக்கம் வேண்டும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரையின் அளவை அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்றும் சர்க்கரையை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து நார்ச்சத்து அதிகமுள்ள, செரிமானத்தை அதிகரிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள சர்க்கரை நோயின் பாதிப்பிலிருந்து மீண்டு நலமுடன் வாழ வழி செய்யும். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன்.